அப்ப திருப்பி திருப்பி கடன் வாங்குறாங்க, நீங்க தள்ளுபடி பண்றீங்கன்னா அப்ப அந்த கடனை நம்பியே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகள்னா அதுக்கு என்ன காரணம்? அதை யாராவது யோசிக்கிறீங்களா? இப்போ நீங்க 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கினவங்க 5000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்றீங்க. எவ்வளவு? வெறும் 5000 ரூபாய் தள்ளுபடி. ஆனா மத்திய அரசாங்கம் அந்த சொந்த நிலம் வச்சிருக்க விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது தெரியுமா? நீங்க 5000 தான் தள்ளுபடி பண்றீங்க, மத்திய அரசாங்கம் 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க. மற்ற விலைகள்லாம் மட்டும் ஏத்திட்டே போங்க அப்படின்னா அப்புறம் அந்த விவசாயி எப்படிங்க வந்து பிழைக்க முடியும்? அப்ப வேற வழி இல்ல, கடன் தான் வாங்கி ஆகணும். அப்ப இதனுடைய ரீசனை புரிஞ்சு அதை தீர்த்தா மட்டும் தானே விவசாயிகள் வாழ்க்கையில விளக்கேத்தினா மாதிரி ஆகும். அதை விட்டுட்டு நாங்க அதோட கடன் தள்ளுபடி பண்றோம், நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த விவசாயி கடன் வாங்கினே கிடக்கணும், கவர்மெண்ட்டை நம்பினே இருக்கணும். அதனால இந்த கடன் தள்ளுபடி அப்படின்றது சொல்யூஷன் கிடையாதுங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி. அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்து தீர்த்தா மட்டும்தான் சொல்றோம். நமக்கெல்லாம் உணவு கொடுக்கிற தெய்வங்கள், அது வேன் மேல ஏறின்னு சொன்னாரு. ஆனா அந்த தெய்வங்களே தள்ளுபடியை நம்பிட்டு இருக்க நிலைமையில இருக்க யாராவது ஏதாவது யோசிச்சிங்களா?